நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்று பார்க்க போகும் கிரகத்தின் அடிப்படையில் உள்ள கேள்வியும் பதிலும் என்னவென்றால், கோவில் குளத்தில் உப்பு, மிளகு இவற்றை இடுவது எதற்காக? இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள், கோவில் என்றால் குரு கிரகத்தை குறிக்கும், குளம் என்றால் சந்திர கிரகத்தை குறிக்கும், உப்பு என்றால் சுக்கிர கிரகத்தை குறிக்கும், மிளகு என்றால் சனி கிரகத்தை குறிக்கும். இந்த கேள்வி 4 கிரகங்கள் உள்ளடக்கியிருக்கிறது. இதன் அடிப்படையில், இந்த 4 கிரகத்தின் அடிப்படையில் உள்ள கேள்விக்கான பதில் என்னவென்றால், முதலில் நாம் அறிந்து கொள்வது, கோவில் உள்ள குளத்தை என்றும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதேபோல் கோவில் உள்ள குளத்தில் கோவில் நிர்வாகிகளின் உத்தரவுடன் அந்த குளத்தில் மீன் இருந்தால் மீனுக்கு அரிசியோ பொரியோ உணவாக அளிக்கலாம். அதே சமயத்தில் உப்பு, மிளகு என்று நேர்த்திக்கடன் ஏதாவது இருந்தால், அந்த குறிப்பிட்ட கோவிலில் குளம் இருக்கும் குறிப்பிட்ட கோவிலில் உப்பு, மிளகு என்று நேர்த்திக்கடன் ஏதாவது செய்வதாக இருந்தால், அந்த கோவிலில் தனிப்பட்ட பெட்டியோ அல்லது ஒரு தனிப்பட்ட இடமோ அதற்கென்று ஒதுக்கி இருப்பார்கள். அந்த இடத்துல அந்த பெட்டியில் தான் உப்பையும் மிளகையும் வைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு கோவில் குளத்தில் உப்பையோ மிளகையோ இடுவது நல்லதல்ல. அது சிறப்பான செயலும் அல்ல. எனவே இந்த தவறான செயலை செய்வதை விட்டுவிட்டு, கோவில் குளத்தில் உள்ள மீனுக்கு பொரி, அவல் அல்லது அரிசி இந்த மாதிரி ஏதாவது உணவு வகைகளை கொடுக்கலாம். அதே சமயத்தில் நேர்த்திக்கடனான உப்பு, மிளகு ஏதாவது இருந்தால் கோவில் குளத்தில் போடாமல், அந்த கோவிலில் தனிப்பட்ட இடம் என்று அந்த நேர்த்திக்கடனை செய்வதற்கு இருக்கும் அந்த இடத்தில் அந்த உப்பு, மிளகை வைத்துவிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை செய்துவிட்டு கடவுளை பிரார்த்தனை செய்துவிட்டு வரலாமே தவிர, கோவில் உள்ள குளத்தில் வேண்டாத வேலைகளை செய்வதை நாம் நிறுத்திவிட வேண்டும். அதே சமயத்தில் அத்தியாவசியமான நல்ல செயல்களை செய்து குளத்தில் உள்ள நீர்நிலைகளில் உள்ள நல்ல உயிரினங்களை நாம் நல்ல விதத்தில் பாதுகாக்கலாம். அதற்கு தேவையான உணவுகளை கோவில் நிர்வாகிகளின் உத்தரவுடன் நாம் அளித்து வரலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு குரு கிரகத்தின் அனுகிரகமும், சந்திர கிரகத்தின் அனுகிரகமும், அதேபோல் சுக்கிர கிரகத்தின் அனுகிரகமும், அதேபோல் அதாவது சனி கிரகத்தின் அனுகிரகமும் நிச்சயம் கிடைக்கும். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.